வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல் முறையாக அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதுவும் சிஏஏ பற்றி. அந்த ஒரு விஷயம் இங்கே லால் சலாம் படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி அகோரியா சுற்றிட்டு இருக்கிற கலையரசன் இப்போ எங்கே என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் தன்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே விஜய் என்ன அறிக்கை விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இப்போலேருந்து தான் ஆரம்பமாகும் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சிஏஏ திட்டம், அதாவது குடியுரிமை திட்டம் இப்போ ஏற்புடையது அல்ல, அதுவும் தமிழ்நாட்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வேண்டுகோளாகவே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் அப்டேட் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு அறிக்கையில். அந்த அறிக்கை எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் விட்ட அறிக்கை அப்படிங்கிறது சும்மா நானும் ஒரு கடமைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தவிர ஒரு மத்திய அரசு எதிர்த்தோ இல்லை இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. அதையும் தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மாநில அரசு கையில் இல்லைங்க, மத்திய அரசு கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வேண்டுகோள் விடுத்தாலும் இவங்க கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதையும் தாண்டி இங்கே 2 கோடி தொண்டர்களை அவர் சேர்க்கறதுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாதனை படைச்சிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 48 மணி நேரத்தில் 50 லட்சம் பேர் அதில் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இங்கே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தா எத்தனை பேர் போயிடுவாங்க, அதெல்லாம் ஆரம்பித்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச அப்படிங்கிற சில கட்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் பயந்த நிலையில் கூட இருக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது. அதையும் தாண்டி இங்கே இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 50 லட்சம் பேரும் கூடயும் இவருடைய ரசிகராகவே இருப்பாங்க. அதனால் கண்மூடித்தனமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ரசிகர் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன செஞ்சாலும், தன்னுடைய தலைவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு அவங்க முழு ஆதரவையும் ஒரு சந்தோஷத்தோடையும் வரவேற்க தான் செய்வாங்க. ஆனால் அதையும் தாண்டி சாமானியனாக இருக்கிற மக்கள் வரணும் அப்படின்னா அவங்க இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற நடவடிக்கையில் தான் இங்கே வருவாங்க. அந்த ஒரு நடவடிக்கை இந்த ஒரு அறிக்கையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மேம்போக்கா சொன்ன மாதிரி தான் ஒரு அறிக்கையை என்னை பொறுத்தளவுக்கு தெரியுதுங்க. அதையும் தாண்டி இந்த அகோரி கலையரசன் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காரு. யூடியூப்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் தான் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கிறாப்புல. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியும் ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் ரஜினி அம்மா அப்படிங்கிறவங்க அவங்களும் பயங்கரமாக இவங்க 2 பேரும் ஃபைட் நடக்கிற மாதிரி சிட்டி போயிட்டு இருக்குது யூடியூப்ல. ஆனால் இப்போ இன்னொரு யூடியூப் சேனல் அவரை தேடி அவர் தங்கியிருந்த ஏரியாவுக்கு போனால் அங்கே யாருமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அவர் அங்கிருந்து வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன் அப்படி அவர் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரா இல்லை அவரே தான் போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் எங்கே போனார் அப்படின்ட்டு நம்ம எப்படியும் அவர் கண்டிப்பாக யூடியூப் சேனல் அவரை தொடர்பு கொள்ள தான் போகுது. அந்த யூடியூப் வீடியோவில் அவர்கிட்ட இந்த கேள்விகள்லாம் வைக்க தான் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை நம்ம பொறுத்திருந்தே பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி இங்கே லால் சலாம் படம் வெற்றி அடையலை அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை தான். ஏன் அப்படின்னா இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க கொஞ்ச நாளாகவே படம் ஓடவே இல்லைனாலும் அது சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி இந்த ஒரு படத்தில் முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னா கதை வைஸ், அதாவது கதை நல்ல கதை தான், ஆனால் அதுக்கு திரைக்கதை சரியாக அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இவங்க சரியான திரைக்கதை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் நல்ல படமாகவே வந்திருக்கும். ஆனால் இது மிக்சடு கலவை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூலையும் அதையும் தாண்டி இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒர்க்கு எல்லாத்துலேயும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சு. இவங்க இதுக்கு முன்னாடி எந்த படம் எடுத்தாங்க அப்படின்னா வை ராஜா வை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மிகப்பெரிய இடைவேளைக்கு பிறகு இந்த படம் எடுத்தாங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு காரணம் கூட பெரும்பாலும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இங்கே தனுஷ் அவர்களுக்கு போட்டியாக நான் எடுக்கிறேன், என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் பரவலாக பேசிகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படி தான் பல வட்டாரங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஸோ தன்னுடைய வளர்ச்சிக்கு தான் நாம் உழைக்கணுமே தவிர மற்றவங்கள நம்ம கீழே தள்ளணும், பின்னாடி போக வச்சிடணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதாக நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையும் கூட. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.